Hi guys, welcome to our video. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ரிலேஷன்ஷிப் அட்வைஸ். ரிலேஷன்ஷிப்ல என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற அட்வைஸ், ஓகேவா? அதாவது எங்க ரிலேஷன்ஷிப்ல நாங்கெல்லாம் என்ன பண்றோம், லைக் நாங்க ரெண்டு பேரும் என்ன அவாய்ட் பண்றோம், இந்த விஷயம்லாம் பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அவாய்ட் பண்றோம் அப்படின்ற திங்ஸ் தான். ஸோ இதை வந்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், பண்ண போறோம். ஸோ இதுக்கப்புறமா பண்ணுறோம். சில டைம் முடியாமலும் இருக்கும், பட் நம்ம ட்ரை பண்ணுவோம், அவ்வளவுதான். பட் we try to follow it. ஆமாதானே? ஆமாம். ஸோ நீங்கள் எங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் மது, இது என்னோட புருஷன் தேவ். ஸோ நாங்கள் வந்து கப்பிள் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டோன்ட் என்னன்னா, டோன்ட் பி டூ நைஸ் டு தெம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, லைக் அவங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு கோவமே வருது, ஹர்ட்டே ஆகுதுன்னா இட்ஸ் ஓகே அப்படின்ற வேர்டோட முடிச்சுக்காதீங்க. ஹர்ட் ஆகுதுன்னா கத்தி விட்டுருங்க, கோவம் வருதுன்னா திட்டிடுங்க. லைக் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ சொல்லணும். லைக் அவங்க ஹர்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து திட்டுறாங்க, இல்லை வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, நம்மளை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஏதோ எனக்கு ஆஷா இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஓகே ஃபைன். இல்லை நீ திட்டுறாங்க யாரையாவது திட்டுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப லைக் 1 or 2 times இஸ் ஃபைன். ரொம்ப இறங்கி போயிட்டே இருந்தேன்னா அது ஹெல்தி ரிலேஷன்ஷிப், லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்ல அது கரெக்டாக இருக்காது. ஆமா, லைக் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்ல தான் நம்மளால அப்படி இருக்க முடியும். பட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து லாங் டேர்மா இருக்கணும். ஸோ லாங் டேர்மா இருக்கணும்னா நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ரியலாக தான் இருக்கணும். ஸோ நமக்கு ஹர்ட் ஆச்சுன்னா நம்ம சொல்லணும், எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதனால ரொம்ப லைக் ஒன்று நமக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அது எப்பவுமே தாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து அதை சொல்லணும். அப்போதான் வந்து அது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ செகண்ட் டோன்ட் என்னன்னா, டோன்ட் ஹைட் யுவர் ஃபீலிங்ஸ் ஃப்ரம் தெம். லைக் அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிள். உங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ லைஃப்லையோ சரி, இல்லை ஒர்க்லேயோ இல்லை ஸ்டடீஸ்லையோ எங்கேனாலும் சரி, அதை வந்து லைக் அவங்ககிட்ட காமிச்சிக்கலாமலே இருக்குது. நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதனால ஒரு மைண்ட் செக் இருக்கும். லைக் அவங்ககிட்ட வந்து ஹாப்பியாகவும் நல்லாவும் காமிச்சிக்கிற மாதிரி இல்லை இருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. இது வந்து லைக் எப்போ மெயினாக இருக்கும் அப்படின்னா, லாங் டிஸ்டன்ஸில் நம்ம டெய்லி மீட் பண்ணிக்க மாட்டோம். லைக் ஒரே வீட்டில் இருக்கோம் அப்படின்னா மைண்ட் ஸ்விங்ஸ் என்னன்னு தெரியும். அப்போ நீங்கள் வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி சொல்லி தான் ஆகணும். என்ன அந்த டேவே ஏதோ ஒரு டைமில் நீங்கள் சொல்லி தான் ஆகணும் என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு. பட் அதுவே நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, லைக் இன்னும் கல்யாணம் ஆகலை, இல்லை லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா லைக் நீங்கள் வந்து சொல்லணும், இப்படிதான் எனக்கு ஃபீல், இதுதான் இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறேன், ஒரு மாதிரி இருக்குது. ஸோ என்ன ஃபீலிங்காக இருந்தாலும் அதை சொல்லிடணும். லைக் நம்ம ஒரு பக்கம் ஒர்க் ப்ரெஷரில் தலையை பிச்சுக்கிட்டு இருப்போம், பட் அவங்ககிட்ட வந்து நைஸாகவும் இருக்கக்கூடாது, அந்த ஒர்க் ப்ரெஷரை கூட்டு வந்து நீங்கள் தலையை பிச்சுக்கூடாது, இவங்களை வந்து நோண்டக்கூடாது. இதனால தான் ஒரு குட்டி ப்ராப்ளம் அவங்க பண்ணுவாங்க. பட் ஒர்க்கில் இருக்கிற ப்ரெஷர் ஃபுல்லாக தூக்கி அவங்க மேலே போட்டு அவங்கள திட்டி லைக் அது ஒரு மாதிரி ஸ்டிக் ஆகக்கூடாது. ஸோ அந்த விஷயம். ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, ஸோ தேர்ட் டோன்ட் என்ன அப்படின்னா, டோன்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு பி ஹவ் யூ வாண்ட் தெம் டு பி. இது புரியுமா அப்படின்றதே டவுட்டு தான், பட் ஈஸியாக சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் லைக் இவன் இப்படி பண்ணா ஓகே, இவன் வந்து சிக்கன் பிரியாணி பண்ணால் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. சிக்கன் பிரியாணி பண்ணால் நல்லா இருக்கும், பட் இவளுக்கு சிக்கன் பிரியாணி பண்ண வராது அண்ட் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. பட் நான் அவளை பண்ணுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறது. அண்ட் இவ அதை பண்ணான்னா அந்த இடத்துல வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து அங்கே வந்து லைக் ஒரு டைம் நமக்காக பண்ணுவா, செகண்ட் டைம் நமக்காக பண்ணுவா, தேர்ட் டைம் பண்ணணுன்றதுக்காக பண்ணுவா, தேர்ட் டைம் பண்ணணுன்றதுக்காக பண்ணுவா, ஃபோர்த் டைம் சலிச்சிட்டு பண்ணுவா, ஃபிஃப்த் டைம் பண்ணுறதுக்கு முடியாது இருக்காது, சாப்பாடு வாயிலே வைக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் சாப்பாடுக்கு ஈஸியாக ரிலேட்டபிளாக இருக்காங்க சாப்பாடு சொன்னேன். பட் இது வந்து ஃபீலிங்ஸ்குள்ளே வரும், லைக் அவங்க ஆக்ஷன்ஸ்குள்ளே வரும், அந்த திங்ஸ்குள்ளெல்லாம் வரும். ஸோ அந்த மேட்டர் மேபி நீங்கள் சஜஷன் கொடுக்கலாம், பட் இட்ஸ் நாட் லைக் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, இப்படி தான் நீ இருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் நம்ம சைடு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணலாம், அதை தவிர பண்ண தேவை. சஜஷன் ரிக்வெஸ்ட் என்ன வேணா இருக்கலாம். அண்ட் இட்ஸ் தேர் விஷ் டு பி தட் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கணுமா வேண்டாமா அப்படின்றது அவங்க விஷயம்னா, இண்டிவிஜுவாலிட்டி அவங்களோட இஷ்டம். ஸோ அந்த விஷயம். ஸோ டோன்ட் டூ தட். ஸோ ஃபோர்த் டோன்ட் என்னன்னா, டோன்ட் ட்ரை டு இம்ப்ரெஸ் தெம் ஃபார் லாங் டேர்ம். லைக் லாங் டேர்ம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா பேசுறதுக்காக இம்ப்ரெஸ் பண்ணிடுவீங்க, லைக் கரெக்ட் பண்ணுறதுக்காக இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க, அப்புறம் லைக் நம்பர் வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிப்போம். அதை லாங் டைமுக்கு நீங்கள் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. லைக் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணிட்டே வந்துடக்கூடாது. அது எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு லைக் அப்படியே பார்த்துருவாங்க, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எதுவும் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இது அவ்வளோதான் அப்படின்ற மைண்ட் செட் கொண்டு வந்துடுவோம். லைக் அது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல, அங்கே நம்ம எதுவும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாட்டணும், லைக் நம்ம மேல தப்புன்ற மாதிரி அது வந்துரும், டிசப்பாயிண்ட் ஆயிரும். ஆக்சுவலி பேசிக்கலி என்ன அப்படின்னா, லைக் ஒரு வாட்டியும் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, அன்எக்ஸ்பெக்டடா நீங்க வந்து இம்ப்ரெஸ் பண்ணா அது வந்து சூப்பரா இருக்கும்.
லைக் எப்பவுமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே பண்ணோம்னாலும் அதுக்கான வேல்யூ வந்து அவ்வளோவா பெருசா இருக்காது. அந்த அதர் பர்சன் வில் ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங், எப்போ பார்த்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே ஏமாற்றம் எல்லாமே இருக்கும். ஸோ இம்ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, லைக் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணக்கூடாது அண்ட் அது ரேண்டமா ஸ்பெஷலா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ டோன்ட் டூ எவ்ரி டைம். ஓகே, ஸோ ஃபிஃப்த் டோன்ட் என்னன்னா, don't blame the other person that the problem has come because of you. லைக் இது எப்படி சொல்லலாம்னா ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவாங்க, உன்னோட தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்குவாங்க. வச்சாங்கனாவே முடிஞ்சிச்சு. அங்கே வந்து லைக் அந்த ப்ராப்ளம்காக நம்ம சண்டை போட மாட்டோம். அந்த ப்ராப்ளம் நான் பண்ணலையே, நீ தான் பண்ண அப்படின்ற லைக் அவங்க மேலே போட, திருப்பி நீங்கள் அவங்க மேலே போட, blame game ஸ்டார்ட் ஆகும். ரெண்டு பேரும் சண்டை போட்டுருப்பீங்க தவிர அந்த ப்ராப்ளம் ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்கும். பட் உங்கள் சண்டையும் குறையாது, அந்த ப்ராப்ளமும் குறையாது. லைக் அந்த மேட்டரை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ என்னன்னா அதான் பேசிக்கலி வந்து ப்ராப்ளம் அப்படின்னா உன்னால என்னாலன்னு பார்க்க கூடாது. ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் அப்படின்னா ப்ராப்ளம் அண்ட் நம்ம தான் ப்ராப்ளமை பார்க்கணும் தவிர லைக் உன்னால ப்ராப்ளம் என்னால ப்ராப்ளம் அப்படின்னு பிரிச்சுலாம் பேசக்கூடாது. லைக் இது எந்த மாதிரினா, நாங்களே ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். லைக் நாங்கள் வந்து அப்பப்போ பண்ணுவோம், ஒரு டைம் மிஸ் ஆகும், திருப்பியும் ஓகே இதை நம்ம இப்படி மாற்றணும் அப்படின்னு எனக்கு மைண்டு லைனில் கிளிக் ஆகும், இல்லை அவளுக்கு அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் சேஞ்ச் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபிஃப்த் டோன்ட் இதுதான். ஸோ ஃபைனலி எங்களுக்கு தெரிஞ்ச லைக் எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க, நாங்கள் கோத்ரூ பண்ணிட்டு இருக்க 5 things 5 don'ts உங்களுக்கு நாங்கள் சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.